மல்லி மல்லி எது நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சாங்களோ அது இங்கே நடந்து போச்சு. ஸோ ராஜி மல்லியை பார்த்துட்டு நேராக வந்து, ஏய் எதுக்குடி இப்போ இங்கே வந்த, எதுக்கு வந்த, என்ன திருட வந்தியா இங்கே அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் மல்லியை அசிங்கமாக பேசுகிறாங்க. மல்லி ஒன்றே, இங்கே பாருங்கள், தேவையில்ல பிரச்சனை பண்ணாதீங்க, நான் வேலைக்கு தான் வந்தேன். வேலைக்கு வந்தியா, இங்கே பாரு அஞ்சு, வேலைக்கு வந்தாலாம், வேலைக்கு வர மூஞ்ச பாரு, இங்கே பாரு, எதுக்கு நீங்கள் வந்த உண்மையை சொல்லு, அந்த விஜய் நீங்கள் அமுச்சு விட்டானா இதை பிரச்சனை பண்ண சொல்லி, இல்லை இங்கே இருக்க டாக்குமெண்ட் ஏதாவது திருட்டு வர சொன்னானா சொல்லுடி அப்படின்னு இங்கே மல்லியை ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க. அந்த ஆள் வந்து, அம்மா நான் தான் அந்த பொண்ணு வேலைக்கு வச்சு வந்தேன், இந்த பொண்ணு நீ வேலைக்கு வச்சு வந்தியா, எதுக்கு அந்த பொண்ணு வேலைக்கு வச்சு வந்தேன், இல்லைம்மா கஷ்டமாக இருக்குது, ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்கன்னு சொன்னான், அதனால் நான் அழைச்சி வந்தேன். இங்கே பாரியா, இவ ஒன்றும் சாதாரண கிடையாது, இவளை பற்றி வச்சு தெரிஞ்சுக்கோ, இவள் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கலராக இருக்கால, அதனால் இந்த மாதிரி தான் பெரிய பெரிய கம்பெனிக்கு வேலைக்காரியாக போகிறேன்னு சொல்லி போயிட்டு அங்கே இருக்க ஆளுங்களாம் வளைச்சி போட்டு அவங்க மூலிமா நல்லா பணக்கார வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுவா. ஆனால் இவளுடைய கெட்ட நேரம், இவ எங்கே போனாலும் அந்த பணக்காரங்கெல்லாம் ஏழையாக மாறிடுறானுங்க. அதனால் இவ வந்து இப்படி ஒரு வேலையை பார்த்துட்ருக்கா, இதெல்லாம் ஒரு பொழப்பாடி, இந்த பொழப்புக்கு வேறு தான் பண்ண தானே, தொழில் பண்ணலாமே நீனு அப்படின்னு எவ்வளோ அசிங்கம் பேச முடியுமோ பேசி மல்லியை கஷ்டப்படுத்துகிறாங்க. மல்லி ஒரு கட்டத்துக்கு மேலே அழுதுகிட்டே அந்த பணத்தை தூக்கி எறிஞ்சிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. ராஜி ஒன்று, என்ன ரஞ்சி பார்த்தியா, அந்த மல்லியை என்ன பேச்சு பேசி விட்டானு, அந்த மல்லியால் பதில் பேசவே முடியல, நல்லா அசிங்கப்பட்டு போயிருக்கா, இதுக்கு மேலே வேலைக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் அவளுக்கு வரவே வராது. அதே மாதிரி அந்த விஜய் வேலைக்கு போனால கார் மெக்கானிக்கா, அந்த வேலைக்கு எடுத்துட்டோன்னு வச்சுக்கேன், அப்புறம் விஜய் வேலைக்கு போகாமல் வீட்டில் போய் அடங்கி உடங்கி உட்காந்துருவான். இப்படி 2 பேருமே வேலைக்கு போகல அப்படின்னா அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே திணறி போயிருப்பாங்க. அந்த நேரத்தில் அவங்களால இதுக்கு மேலே நம்மளால இந்த உலகத்தில் வாழ முடியாது, ஸோ நாம் பண்ணலாம் தப்பு தான், நாம் ராஜேஸ்வரி காலையில் போய் விழுந்துடலாம் அப்படின்னு 2 பேரும் வந்து என் காலை விழுந்தால் தான் இவங்க பிழைக்க முடியும் அப்படின்னு நிலமை கொண்டு வரணும் அப்படின்னு ராஜேஸ்வரி கெத்தாக சொல்கிறாங்க. வீட்டுக்கு போன மல்லி அதை நினச்சி ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இந்த ராஜேஸ்வரி நம்மளை எவ்வளோ கேவலமாக பேசுகிறா, நம்மளே ஒரு கேவலமாக பேசுகிறானா, நேற்று நம்மள்ட்ட ஒரு ஃபோட்டோ காட்டினாலே அப்போ விஜயை அந்த இடத்துல வச்சு எவ்வளோ அசிங்கப்படுத்திருப்பா, விஜய்க்கு அது எவ்வளோ அசிங்கமாக இருந்திருக்கும், எல்லாம் காரணம் நான் தானே, நான் மட்டும் விஜய் வாழ்க்கையில் போகாமல் இருந்தால் விஜய் கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருப்பார்ல, நான் விஜய் வாழ்க்கையில் போனதுக்கப்புறம் தான் அந்த ராஜேஸ்வரிக்கு என்னை பிடிக்காமல் போச்சு, என்னை பிடிக்காதனால என்னை பழி வாங்குற அப்படிங்கிற பேரில் அந்த ராஜேஸ்வரி இப்போது விஜயவே பழி வாங்கிட்டாலே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. கரெக்டாக விஜய் வேலையை முடிச்சுட்டு வராரு வீட்டுக்கு. விஜய் வந்து மல்லி அப்படின்னு கூப்பிட மல்லியுனே கண்ணை வச்சுட்டு வராங்க. தொடச்சிட்டு வரவும், வாங்க விஜய் அப்படின்னு சொல்ல, என்ன மல்லி ஏன் ஒரு மாதிரி இருக்க, மூஞ்சிலாம் ஒரு மாதிரி வாடி போயிருக்கு அப்படின்னு கேட்க, ஒன்றில் விஜய் நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாங்க. திரும்பவும் லைட்டாக நம்ம மல்லிக்கு மயக்கம் வந்து அப்படி சாயிறாங்க. விஜய் டக்குன்னு மல்லி அப்படின்னு மல்லியை பிடிச்சிடுறாங்க. மல்லி அப்படின்னு சொல்ல, விஜய் என்னாச்சு மல்லி உனக்கு, ஏன் ஒரு மாதிரி சாப்பிட்டே இல்லையா அப்படின்னு கேட்க, சாப்பிட்டேன் விஜய், சாப்பிட்டது ஒரு மாதிரி ஒத்துக்கலை போல், ஒரு மாதிரி வாமிட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வாமிட்டாக இருக்கா, என்ன மல்லி சொல்கிற, வா ஹாஸ்பிட்டல் போகலாம். ஐயோ விஜய் அதெல்லாம் ஒன்று வேணாம் விஜய், பரவாயில்ல விடுங்க அப்படின்னு மல்லி விட்டுறாங்க. விஜய் போய் குளிச்சுட்டு வராரு. குளிச்சு வந்து சாப்பிடலான்னு உட்காரும்போது திரும்பவும் சாப்பிட போகும்போது மல்லிக்கு திரும்ப வாமிட்டு வருது. மல்லி ஓடி போய் வாமிட் எடுக்கிறாங்க. அதை பார்த்த விஜய்க்கு ஒன்றும் புரியலை. மல்லி நீ என்ன பண்ண கலந்து என்ன சாப்பிட்ட அப்படின்னு கேட்க மல்லி திருன்னு முடிக்கிறாங்க. ஏன்னா மல்லி கலந்து சாப்பிடவே இல்லை. அங்கே போயிட்டு வந்து அந்த ராஜி பேசின ஒவ்வொரு பேச்சுக்கும் மல்லிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் மல்லி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்ததுனால சாப்பிடவே இல்லை. நாம் தான் சாப்பிடவே இல்லையே, அப்போ எதுக்கு நமக்கு வாமிட் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு மல்லி யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு இருக்கும்போது விஜய் ஒன்று, மல்லி என்னாச்சு மல்லி, இல்லை இது சரிப்பட்டு வராது, நீ கிளம்பு நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம் அப்படின்னு விஜய் கூப்பிட, மல்லி ஒன்று, இல்லை விஜய் அதெல்லாம் ஒன்று வேணாம் விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மல்லி வா மல்லி போகலாம் அப்படின்னு விஜய் பக்கத்தில் இருக்கிற கிளினிக்கு மல்லி அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போயிட்டு இது மாதிரி இன்றைக்கி காலேருந்து இவங்களுக்கு லைட்டாக தலை சுத்தல், அப்புறம் வாந்தி மயக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்களா, கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு கேட்க, கல்யாணம் ஆகி 1 வருஷம் மேலே ஆகப்போகுது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க செக் பண்ணி பார்த்ததில், மேடம் நீங்கள் இப்போ கர்வமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் அப்படியே மல்லி சமோஷாக்காராங்க. விஜய் சந்தோஷம் தாங்கலை விஜய்க்கு. மல்லி அப்படின்னு கூப்பிட மல்லி அப்படியே ஒரு மாதிரி இருக்காங்க. வெளியே வராங்க விஜய். வெளியே வந்தோம், என்ன மல்லி ஏன் சந்தோஷப்படவே இல்லை, நீ இப்போ கர்வமாக இருக்க, அதை கேட்டு நீ சந்தோஷப்படணும்னு பார்த்தா இப்படி அமைதியாக இருக்கியே. இல்லை விஜய் நாம் இருக்கிற இந்த நிலைமையில் இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு கேட்குறாங்க. விஜய் ஒன்றே, என்ன மல்லி பேசுகிற, என்ன பேசுகிற, இது எவ்வளோ பேர் சந்தோஷமான விஷயம் தெரியுமா வாழ்க்கையில், அப்படிப்பட்ட சந்தோஷமான விஷயத்தை அனுபவிக்காமல் ஏன் இப்போ யோசிக்கிற நீன்னு அப்படின்னு கேட்க, இல்லை விஜய் ஏற்கனவே நம்மளே கஷ்டத்தில் இருக்கோம், நம்மளே அடுத்த சாப்பாட்டுக்கு என்ன பண்ண தெரியாமல் முடிச்சிட்ருக்கோம், இருக்கிற இடம் இல்லை, இந்த நேரத்தில் எனக்கு ஒரு குழந்தையா, என்னால் சத்தியமாக எதிர்பார்க்க முடியல விஜய், வேணாம் விஜய், ஏற்கனவே உங்கள் அக்கா அடிக்கடி இதை தான் சொல்லுவாங்க,
நான் ஒரு குழந்தை பெற்றுட்டு உங்கள் சொத்தெல்லாம் அடையணும்னு ஆசைப்பட்றேன்னு எனக்கு இப்போது மைண்டில் அதுதான் வந்து போகுது. ஐயோ மல்லி, நீ என்ன பைத்தியமா? அவங்கெல்லாம் ஒரு ஆளுங்கன்னு சொல்லி அவங்க சொல்ல பற்றி யோசிச்சுட்ருக்க. நம்மளுடைய வாழ்க்கை கெடுத்ததுக்கு காரணமே அவங்க தான். நாம் இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமே அவங்க தான். அப்படி இருக்கும்போது இந்த நல்ல நேரத்தில் அவளை பற்றி ஏன் பேசுகிற மல்லி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக சொல்கிறேன், திரும்பவும் நான் பழைய விஜயாக மாறுவேன். நான் விட்ட பிஸ்னஸ் எல்லாத்தையும் பிடிப்பேன், புரியுதா? அதுக்காக நீ நம்ம குழந்தைய பற்றி யோசிக்காமல் சந்தோஷப்படாமல் இருக்காத மல்லி. வா மல்லி, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனது அண்ணன் பண்ணி ஓடி வந்து, என்னாச்சு மல்லி, ஹாஸ்பிட்டல் போனியம்மா, என்ன சொன்னாங்க, உடம்புக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க விஜய் ஒன்று, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இல்லை நல்ல செய்தி தான், இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, என்ன தம்பி சொல்கிற, போகும்போது ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போனான்னு மல்லியை இப்போ ஸ்வீட்டாக தரீங்க, இணைச்சி தம்பி அப்படின்னு கேட்க, மல்லி இப்போது கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு சொல்லவும், அண்ணன் பண்ணி என்னம்மா போல சொல்கிறீங்க, மல்லி மல்லி கர்ப்பமாக இருக்கியா, என்னம்மா சொல்கிற, ஏம்மா நீ சோகமாக இருக்க அப்புறம் அப்படின்னு கேட்க, மல்லி ஒன்று, இல்லை பெரியம்மா, நாம் இருக்கிற நிலைமையில் இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு கேட்க, அண்ணன் பண்ணி ஒன்று, என்ன போல சொல்கிற, இல்லை என்ன சொல்கிற, ஏன் பிள்ளை, ஒவ்வொரு பொண்ணும் தாயாகிற அந்த நேரம் உண்மையிலேயே வாழ்க்கையில் பெரிய லட்சியத்தை அடைஞ்சிட்ட மாதிரி சந்தோஷப்படுவாங்க. ஆனால் நீ என்னமோ இதெல்லாம் நமக்கு நேரத்தில் தேவையா அப்படின்னு கேட்டு இவ்வளோ அழுத்துக்கிற. இங்கே பாரு புள்ள, நீ வேணால் பார்த்துட்டே இரு, உன் வயிற்றில் குழந்தை உருவான நேரம் நீங்கள் இழந்தது எல்லாத்தையும் திரும்ப தானாகவே உங்கள் கைக்கு வரப்போகுது. நீங்கள் பழைய மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை வாழ போகிறீங்க. நீ வேணால் பார்த்துட்டே இரு மல்லி. இங்கே பாரு புள்ள, எல்லாத்துலேயும் நம்பிக்கை வை புள்ள. கடவுள் எதையுமே சாதாரணமாக படைக்கலை. ஒவ்வொரு படைப்புக்கு பின்னாடியும் ஒவ்வொரு அர்த்தத்தை வச்சுருக்காரு. அப்படி இருக்கும்போது ஏதோ உங்களுடைய போதாத நேரம் வச்சுக்கோங்களேன், இல்லை உங்களுடைய கஷ்ட காலம்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ கஷ்டப்படுறீங்க, அதுக்காக கஷ்டப்பட்டுட்டே இருப்பீங்கலாம் அவசியம் இல்லை புள்ள. வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு நேரம் கஷ்டம் வரும். ஒரு நேரம் கஷ்டம்லாம் மறைஞ்சு போகிற அளவுக்கு சந்தோஷத்தை கொடுப்பாரு அந்த கடவுள். அதே மாதிரி தான் இவ்வளோ பேர் கஷ்டத்துலேயும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு உனக்கு ஒரு குழந்தை கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது கஷ்டத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு சந்தோஷமாக இருப்பில்ல. இது சந்தோஷம் உங்களை இன்னும் அடுத்தடுத்து 10 மடங்கு அதிகமாக சந்தோஷத்தை கொடுக்குப்பில்ல. நீ வேணா பாரு புள்ள அப்படின்னு சொல்லி இங்கே அண்ணன் பண்ணி சொல்கிறாங்க. விஜய் உடனே வந்து மல்லி கையை பிடிச்சிட்டு, மல்லி உண்மையாக சொல்கிறேன் மல்லி, நம்ம வயிற்று வளர்ப்புற குழந்தை சத்தியமாக சொல்கிறேன், நான் இழந்த எல்லாத்தையும் மீட்டெடுத்து உன்னை அதே வீட்டில் ராணி மாதிரி வச்சு பார்த்துப்போம் மல்லி அப்படின்னு சொல்ல மல்லி சொல்கிறாங்க. இல்லை விஜய், எனக்கு ஒன்றும் பணக்கார வாழ்க்கைலாம் தேவையில்லை. ஆனால் நீங்கள் பணக்காரனாக வாழ்ந்தவர், அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்து இப்போது எனக்காக நீங்கள் ஒரு கார் மெக்கானிக்காக போய் கஷ்டப்பட நினைக்கும் போது உண்மையிலேயே மனசு தாங்கலை விஜய். மனசு ரொம்ப வலிக்குது, குற்றம் உணர்ச்சியாக இருக்குது. என்னால் தான் உங்களுக்கு இந்த நிலமை வச்சோன்னு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்ல விஜய் உடனே மல்லியை கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு. முத்தம் கொடுத்து, இங்கே போகிற மல்லி, நீ நினைக்கிறது தப்பு. நான் கார் மெக்கானிக்காக வேலை பார்க்குறது உண்மை தான். ஆனால் அது ஒன்றும் கஷ்டமாக எனக்கு தெரியலை. ஏன்னா உனக்காகவும் வெண்பாவுக்காகவும் நான் கஷ்டப்படுறத சந்தோஷமாக நினைக்கிறேன். அதை சம்பாதிச்சு வந்து காசை கொடுக்கும்போது நீங்கள் பட சந்தோஷம் பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு என் கஷ்டம் தெரியலை. இப்போது இன்னொரு குழந்தை பார்க்க போது இனிமேல் என்னுடைய வாழ்க்கை ஃபுல்லாகவே உங்கள் 3 பேருக்காக மட்டும்தான். உங்கள் 3 பேருக்காக நான் எவ்வளோ நாளும் கஷ்டப்படவும் உழைக்கவும் ரெடியாக இருக்க மல்லி. அதுக்காக நம்ம வாழ்க்கை இப்படியே போய்ட்டுன்னு அர்த்தம் இல்லை. கண்டிப்பாக அந்த ராஜேஸ்வரி எப்படி என்னை ஏமாற்றி என் சொத்தெல்லாம் மீட்டெடுத்தாலோ அதே மாதிரி நானும் கண்டிப்பாக அந்த சொத்தெல்லாம் திரும்ப நம்ம பேர் கொண்டு வருவேன். இது நம்ம உன் வயிற்று வளர குழந்தை சத்தியம் மல்லி அப்படின்னு சத்தியம் பண்ணுறாரு. டக்குன்னு மல்லி விஜய் கட்டிப்பிடிச்சிக்கிறாங்க. விஜய் மல்லியை கட்டிப்பிடிச்சி, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மல்லி, இந்த ஒரு நேரத்துக்காக நான் ரொம்ப நாள் எதிர்பார்த்து காத்திருந்தேன், அது இப்போ நடந்துருச்சு. சத்தியமாக சொல்கிறேன், நீ குழந்தைகளை அப்படியே பெற்று எடுக்கிறதுக்குள்ளே நான் எழுந்த சொத்துலத்தையும் மீட்டெடுத்துருவோம் மல்லி அப்படின்னு மல்லிக்கு வாக்கு கொடுக்குறாரு நம்ம விஜய்.